வணக்கம். நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த சந்தோஷத்தை எங்க தேடுறோம்? வெளியில. ஒருவேளை உண்மையான ஆனந்தம் நமக்குள்ளேயே ரொம்ப இயல்பா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அதை எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இந்த பயணத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து போகலாம். எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு சின்ன குழந்தை எதுக்கு சிரிக்குதுன்னே தெரியாம அவ்ளோ சந்தோஷமா சிரிக்குமே. ஏன்? அதுக்கு புதுசா ஒரு பொம்மை வேணுமா? இல்ல யாராவது பாராட்டணுமா? ஒண்ணுமே தேவையில்ல. அதோட சந்தோஷத்துக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. பாருங்க, இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஒரு அஸ்திவாரம். அப்போ அந்த காரணமே இல்லாத புன்னகை இப்ப எங்க போச்சு? குழந்தையா இருக்கும்போது இயல்பா இருந்த அந்த ஆனந்தம் நாம வளர வளர ஏன் காணாம போகுது? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்களேன், இதுல இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது அதோட இயல்பு. ஆனா வளர்ந்த நமக்கு சந்தோஷமா இருக்க ஒரு காரணம் தேவைப்படுது. எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் அந்த காரை வாங்கினா சந்தோஷமா இருப்பேன்னு இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு கண்டிஷன் போடுறோம். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சந்தோஷம்ங்கிற இயல்பான ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு டார்கெட்டா மாறிடுது. டோனி ராபின்ஸ் சொல்ற இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. உணர்ச்சிங்கிறது ஒரு செயலால் உருவாகுது. அத நீங்க தேர்ந்தெடுங்க, துரத்தாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சந்தோஷங்கிறது நாம ஓடி போய் பிடிக்க வேண்டிய ஒண்ணும் இல்ல. அது ஒவ்வொரு நிமிஷமும் நாமளே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. இட்ஸ் a சாய்ஸ். சரி, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணுங்கிற இந்த ஐடியாவ நமக்குள்ள யாரு விதைச்சது? வாங்க, அத பத்தி அடுத்ததா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கத்துக் கொடுத்ததே நம்மள சுத்தி இருக்கிற இந்த சமூகமும் நாம பாக்குற விளம்பரங்களும் தான். இந்த புது போனை வாங்குங்க, லைஃப் சூப்பரா இருக்கும், அந்த வேலையில சேர்ந்தாதான் கெத்துன்னு சொல்லியே நம்ம சந்தோஷத்தை வெளியில இருக்கிற பொருளோடையும் நாம அடையிற வெற்றிகளோடையும் முடிச்சு போட்டுட்டாங்க. ஆனா டேல் கார்னெகி என்ன சொல்றாரு பாருங்க, சந்தோஷம்ங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தது கிடையாது. இந்த ஒரு வரி சமூகம் நம்ம மேல திணிச்ச எல்லா எண்ணங்களையும் உடைக்குது. நம்ம சந்தோஷம் நமக்கு வெளியில இல்ல, அது நமக்கு உள்ளே தான் இருக்கு. இப்போ நாம பேச போற விஷயத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நல்லா உணர்றது, அதாவது ஃபீல் குட்டா இருக்கிறதுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற மத்த சிஸ்டம்ஸ் மாதிரி ஒரு இயற்கையான இன்பில்ட் சிஸ்டம். அத பத்தி தான் இப்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு சின்ன கேள்வி, உங்க இதயம் துடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ட்ரைனிங் எடுத்தீங்களா? இல்லையே, அது பாட்டுக்கு அது துடிக்குது. ஏன்னா அது உங்க உடம்போட இயல்பான ஒரு சிஸ்டம். அதே மாதிரி தான், நீங்க மூச்சு விடுறதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? நான் நிறைய சம்பாதிச்சாதான் மூச்சு விடுவேன், ஆனா நாம என்னைக்காவது சொல்றோமா? இல்ல, அதுவும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. இதயம் துடிக்கிறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் எந்த கண்டிஷனும் தேவையில்லைன்னா, நல்லா ஃபீல் பண்றதுக்கு மட்டும் ஏன் இத்தனை கண்டிஷன்ஸ்? உண்மை என்னன்னா, நல்லா உணர்றதும் நம்மளோட இயல்பான உள்ளமைந்த ஒரு சிஸ்டம் தான். நாம அதை மறந்துட்டோம், அவ்வளவுதான் விஷயம். எக்கார்ட் டோலே சொல்றதும் இதத்தான். உண்மையான அமைதி நமக்குள்ளதான் இருக்கு, அது வேற எதையும் சார்ந்திருக்கல. நம்மளோட நல்லுணர்வு வெளியே நடக்கிற விஷயங்களால தீர்மானிக்கப்படுறதில்ல, அது நம்மளோட இயல்பான நிலை. ஓகே, இந்த உண்மை இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, நாம மறந்து போன நம்மளோட அந்த இயல்பான நல்லுணர்வை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? அதுக்கான வழிகளை பார்க்கலாம் வாங்க. இத ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரியே யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மக்கள் சுதந்திரமா இருக்கிறத மறந்து அடிமையா இருக்கிறதையே இயல்புன்னு ஏத்துக்கிட்டாங்க. காந்தி வந்து, ஏய் சுதந்திரம் உங்க உரிமைன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாரு. அதே மாதிரிதான் நாமளும் நாம நல்லுணர்வின் சுதந்திரத்தை மறந்துட்டு கண்டிஷன்ஸ்க்கு அடிமையாகிட்டோம். இப்போ நாம தான் நமக்கு அதை ஞாபகப்படுத்திக்கணும். சரி, இதை நடைமுறைக்கு கொண்டு வர இதோ 3 சிம்பிள் டிப்ஸ். நம்பர் 1, ஒரு ஆழமான மூச்சு இழுத்து உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, நான் நல்லா ஃபீல் பண்ண வேற எதுவும் தேவையில்ல, நான் நானா இருக்கிறதே போதும். நம்பர் 2, அடுத்த தடவை ஏதாவது வாங்க போறீங்கன்னா அந்த பொருள் தான் சந்தோஷத்தை தரும்னு நினைக்காதீங்க. முதல்ல நல்லா ஃபீல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாங்குறத பத்தி முடிவு பண்ணுங்க. நம்பர் 3, உங்களுடைய இந்த இயல்பான நிலைய அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கேட்கறது ரொம்பவே உதவும். இப்போ நாம ஒரு முடிவுக்கு வர்றோம். நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சமே இதுதான். இது வெறும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பத்தி மட்டும் இல்ல, இது உங்களுடைய உணர்வுகளின் சுதந்திரம் பற்றியது. நல்லா உணர்றதுங்கிறது உங்க பிறப்புரிமை.
இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இது ரொம்ப இயல்பானது. இது உங்களுக்குள்ளேயே இன்பில்ட்டா இருக்கு. இதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இதுக்குன்னு தனியா எந்த ட்ரெய்னிங்கும் தேவையில்ல. முக்கியமா இது 24/7 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா ஃபீல் பண்றதுங்கிறது நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில் கிடையாது. அது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம். அதனால அத வெளியில தேடாதீங்க, தொரத்தாதீங்க. அது உங்ககிட்டயே உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அத அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டா மட்டும் போதும்.